வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம பண்ணுற சாய்ஸஸ் தான் நம்ம லைஃப்பை மேக் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை திருப்பி பாருங்கள். உங்கள் சாய்ஸ் தான் உங்கள் லைஃப்பை டிட்டர்மின் பண்ணுறது. என் வாழ்க்கையே எடுத்துக்கோங்களேன். பெரிய பப்ளிக் லெவல் சக்ஸஸுங்கிறது எனக்கு போன 5 வருஷம்தான் வந்தது. அப்போ என் வயசு 53. 53லேருந்து 58 வயசில் தான் எனக்கு பெரிய சக்ஸஸ். அது மட்டும் கிடையாது, என்னோடய ஃபஸ்ட்டு பெரிய சான்ஸே எனக்கு 49, 50 வயசில் தான் வந்தது. 49லேருந்து 58 தான் எனக்கு பெரிய பப்ளிக்லி சக்ஸஸ்ஃபுல் லைஃப். நான் டேர்ன் அரவுண்ட் பண்ணி உங்களெல்லாம் ப்ளேம் பண்ணலாம். அதாவது சொசைட்டியை ப்ளேம் பண்ணலாம். ஐயையோ, இந்த சொசைட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம், நான் ஒரு தப்புமே பண்ணலை, நான் உத்தம புத்திரன் அப்படின்னு ப்ளேம் பண்ணணும். ரியாலிட்டி, உத்தம புத்திரன் நான் இல்லை. நான் பண்ண தப்பெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு அதை கவர் பண்ணி வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எங்கள் அப்பா சொன்னார், இன்ஜினியரிங் படிக்காதுன்னு. உனக்கு இன்ஜினியரிங் வராது தம்பி, உனக்கு இன்ஜினியரிங் வேணாம், நீ லாயரோ சிஏ படினார். லாயர் கூட சொல்ல, சார்ட் அக்கௌண்டன்சி படினார். ஆக்சுவலி எங்கள் அப்பாவோட அப்பா என்ன மைண்டை பாய்சன் பண்ணிட்டார். இன்ஜினியரிங் படித்தா தான் வாழ்க்கையை, இன்ஜினியரிங் படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு. எங்கள் அப்பா தலையால் தண்ணி குடிச்சு பார்த்தார். ஏன்னா எங்கள் அப்பா வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொஃபஷ்னல். ஐயா, இன்ஜினியரிங் வேஸ்ட்டு, ஃபைனான்ஸ் தாண்டா எல்லான்னு. ஆனால் நான் புரிஞ்சுக்கல. நான் பைத்தியக்காரன் மாதிரி இது பண்ணேன். என் வாழ்க்கையில் இப்போ பெங்களூர் யூனிவர்சிட்டியில் ஸ்ட்ரைக்கு அது இதுன்னு வந்தது. நான் முடிக்கிறதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா 2 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே போய் படிக்கிறது, இது அந்த வாய்ப்பெல்லாம் அதோடைய க்ளோஸ். ஸோ ஒரு எஜுகேஷ்னல் வாய்ப்பே க்ளோஸ். அண்ட் அந்த 2-3 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆனதில் போய் கார்ப்பரேட் கேரியர்னு ஒன்று வச்சுக்கிறதும் வாழ்க்கை க்ளோஸ். அப்போ தப்பு யார் பண்ணாங்க? நான் தானே தப்பு பண்ணேன். என் அப்பா ஒழுங்காக இன்ஜினியரிங் படிக்கினான். நான் ஒழுங்காக 11th 12th காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு விவேகானந்தா காலேஜில் ஈவினிங் பிகாம் படித்து அந்த 4 வருஷத்தில் சிஏ பாஸ் பண்ணியிருந்தேன்னா அது எங்களுக்கு பரம்பரை தொழில். எங்கள் அம்மா சைடில் ஈஸியாக பாஸ் பண்ணியிருப்பேன். சிஏ பாஸ் பண்ணியிருந்தேன்னா 22 23 வயசில் ப்ராக்டிஸோ கார்ப்பரேட் கேரியரோ ஆரம்பிச்சிருக்கும். வேறு சைட் டைரக்ஷனே போயிருக்க வேணாம். ஸோ தப்பு யார் பண்ணது? நான் பண்ணது. அதுக்கப்புறம் வேறு டைரக்ஷனில் போய் பிஸ்னஸ் பண்ணி திரும்பி பிஸ்னஸில் ட்ரேடிங் பண்ணேன். வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஆனால் என்ன ப்ராடக்ட் ட்ரேட் பண்ணேன்? கம்ப்யூட்டர் பார்ட்ஸில் ட்ரேட் பண்ணேன். கம்ப்யூட்டர் பார்ட்ஸில் ட்ரேட் பண்ணால் என்ன ப்ராப்ளம்னா, விலைவாசி இறங்கிகிட்டே போகும். விலைவாசி இறங்கினா ப்ராப்ளம் இல்லை. பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேடிங்கில் பர்சன்டேஜ் ஆஃப் டேர்ன் ஓவர் தான் மார்ஜின். ஸோ ப்ராடக்ட் விலை குறைய குறைய பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேடு குறையும். நான் எக்ஸாம்பிள் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இன்ஜெட் பிரிண்டரும் லேசர் பிரிண்டரும் விற்கிறச்ச 1,00,000 ரூபா ஒரு பிரிண்டரு. எனக்கு 10,000 ரூபா மார்ஜின் கிடச்சிது, 5,000 ரூபா மார்ஜின் கிடச்சிது. 7,500 வச்சுக்கோங்க. 7,500 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா விற்றேன். அப்போ என் இன்ஜினியர் சம்பளம் 2,000 ரூபா. கடைசியாக நான் விற்கிறச்ச என் பிரிண்டர் விலை 5,000 ரூபா. அது இப்போ 25 வருஷம் ஆகுது. 5,000 ரூபா. என் கணக்கு 300 மார்ஜின்னு. 300 மார்ஜினுக்கு அன்றைக்கே என் சர்வீஸ் இன்ஜினியரிங் நான் 8,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ பிரிண்டர் விற்று நான் என்றைக்கு லாபத்தை பார்க்குறது? இது பேர் எக்கனாமிக்ஸில் டிஃப்ளேஷன்னு பேர். இதே அதுக்கு பதிலாக இரும்பை விற்றுருந்தேன்னு வைங்க, இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இரும்போட விலை ஏறிக்கிட்டே தான் போயின்னு இருந்தது. கோல்டோட விலை ஏறுற மாதிரி இரும்பு விலையும் ஏறிட்டே போச்சு. ஸோ அதே பணத்துக்கு நான் அதே வால்யூமுக்கு என்னோடய இரும்போட விலை ஏறி இருக்கும். இரும்பு விலை ஏறினா பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸுக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், என் மார்ஜினும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த இரும்பை விற்கிறதுக்கு நான் இன்ஜினியருக்கு நான் வேலை கொடுத்துருக்க வேணாம். 2 பசங்களை லோட் பண்ணுறதுக்கும் ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 4 பேரை கொடுத்துருந்து கலெக்ஷன் பார்க்கறதுக்கு 4 பேரை வச்சுருந்தேன்னா நல்லா நிம்மதியாக இருந்திருப்பேன். ஸோ என்னோடய மார்ஜின் ஏறி இருக்கும், அவ்வளோ தூரம் என் சம்பளம் ஏறி இருக்காது. ஏன்னா ஐடி மாதிரி காம்படிஷன் ஆளெல்லாம் வேலைக்கு கூட்டின்னு போயிருக்காது. நான் வச்சுருந்த சூப்பர் சேல்ஸ்மேன்னா ஐடியில் போயிட்டான் பின்னாடி. ஆனால் இரும்பு விற்கிறதுக்கு நான் பெரிய சேல்ஸ்மேனும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். என்னால் பிஎஸ்சி படிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தவன் எனக்கு இரும்பு விற்றுருப்பான். பட் அகெயின் நான் எடுத்த சாய்ஸு, நான் பண்ண தப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு லக்கு தான். நான் நல்ல காலம் ஒரு 21 வயசுலேருந்து மன்மோகன் சிங்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதுனால சைடில் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அப்படியே ஸ்டாக் மார்க்கெட் டபுள் பண்ணியிருந்தேன். 2000 ஞான உதயம் என்ன வந்ததுன்னா, கஷ்டப்பட்டு இது மாதிரி பிரிண்டர் கம்ப்யூட்டர்லாம் விற்று
டேர்ன் ஓவர் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் மூடிட்டு வந்த காசை எடுத்து போட்டு மார்க்கெட்டில் போட்டோன்னா காசு ஜாஸ்தின்னு எல்லாம் புரிஞ்சுதா? இங்கே தான் லக்கு திரும்பி நம்ம சைடு ஃபேவர் ஆச்சு. இவ்வளோ நாள் தப்பு பண்ணாத கரெக்டான டிசிஷன் எடுத்து 2003 அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் இருந்தேன், காசெல்லாம் இருந்தது. 2003 ஃபுல் டைம் மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். என்ன பண்ணுறது? புஸ்தகத்தை படிக்கிறது, மார்க்கெட்டில் வாங்கிறது, புஸ்தகம் படிக்கிறது, வாங்கிறது, உலகத்து ஃபுல்லாக நிறைய டைம். அதுக்கு முன்னாடியே படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் இதை பாருங்கள், ஆளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேணாம். டெய்லி மார்க்கெட்டில் காசை போட்டுனே இருக்கணும். என்ன டிஃபன் காப்பி ரேஞ்சில் போட்டுனே இருக்கணும். ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு புக்கு எழுதி விற்றேன், அது விற்றுச்சு. புக்கு விற்று ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு ஃப்ரெண்டு கிடச்சான். ஃப்ரெண்டு அது பாரு, அது ஒரு பாசிட்டிவ் மூவ். ஒன்று ஜெயிக்க ஆரம்பித்தோன்னா திரும்பி ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பித்தோன்னா அதிகமான தோஸ்தாரான், அதிகமான கொண்டு போய் டிவியில் உக்காத்துறான். டிவியிலேருந்து நம்ம கேரியர் கம்ப்ளீட்டாக டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் படுக்கலான்னு நினைக்கிறதுல கேரியர் ஒரேடியாக பிக்கப் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு என் கதையை சொன்னேன்னா, எப்போதும் மற்றவங்க ஊர் வீட்டாங்க கதை மட்டும் சொல்லிகிட்டு இருப்பேன். என் கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் நம்ம தான் எடுக்கணும். சாய்ஸ் நான் எடுத்து தப்பாக சாய்ஸ் எடுத்து தப்பாக அடி வாங்கினேன். எப்போ நம்ம கரெக்டான சாய்ஸ் பை ஆக்சிடெண்ட் ரேதர் தென் டிசைனு நான் கரெக்டான சாய்ஸ் எடுக்கிறச்ச வாழ்க்கை திரும்பிடுச்சு. ஸோ என்னையே தான் என்னோடய சக்ஸஸுக்கும் ப்ளேம் பண்ணிக்கணும், என்னோடய ஃபெயிலியருக்கும் நான் என்ன தான் ப்ளேம் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு நேரம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன்னா நான் என்னென்னையே ஏமாற்றிக்கிறேன். எதுக்கு இதில் கிளியராக வேரியபிள் சூஸ் பண்ணுதுன்னா, இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுதுன்னா, பெங்களூர் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுதுன்னா, அந்த சமயத்தில் பெங்களூர் யூனிவர்சிட்டியில் ஸ்ட்ரைக் வரும், கலாட்டா வரும்னு எனக்கு தெரியாது. பட் இது ரெண்டையும் சூஸ் பண்ணி அந்த இடத்துல போய் டெலிபரேட்டாக நின்னதுன்னா, அதுக்கப்புறமா இந்த இரும்பு கம்பிலாம் விற்றா நம்மளுக்கு மரியாதை இருக்காது, நம்ம ஹைடெக் ப்ராடக்ட் தான் விற்றா நம்ம பெரிய பிஸ்து அப்படின்னு நினச்சி நான் போய் தான் சூஸ் பண்ணேன். 34 வயசில் தான் கரெக்டான புத்தி வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் மெனக்கேட்டப்புறம் தான் நம்மளுக்கு வாய்ப்பு வந்தது. ஸோ யூ பில்ட் தி ஹவுஸ் இன் விச் யூ ஸ்டே. அதனால் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ, என்ன சாய்ஸ் பண்ணுறீங்களோ லைஃப்பில், அதுதான் உங்களை கொண்டு போய் முடிக்கும். சம்டைம்ஸ் ஃப்யூச்சரை நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. இப்போ மீடியா இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, இன்னும் நிறைய பேருக்கு வேலை போயிடும். 2010 லாங் டெய்லுங்கிற புஸ்தகம் வெளில வந்துருச்சு. லாங் டெய்லை படிச்சிருந்தீங்கன்னா ஜேர்னலிசம் as an இண்டஸ்ட்ரி இருக்காதுன்னு நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி இன்றைக்கி ஏஐ வர வர எந்த இண்டஸ்ட்ரிலாம் இருக்கும் இழுக்காமல் போய்டும்னு நம்மளுக்கு கிளியராக தெரியும். நம்ம சாய்ஸ் பண்ணுறதுல ரைட் சாய்ஸும் எடுக்கலாம், தப்பான சாய்ஸும் எடுக்கலாம். எவ்வளோ குயிக்காக நீங்கள் சாய்ஸ் தப்பாக எடுத்துட்டீங்க, வாழ்க்கை ராங் டைரெக்ஷனில் போகிறது, கரெக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ பெட்டர். ஸோ யூ கேன் ரிவர்ஸ் யுவர் டைரெக்ஷன் அண்ட் பிகம் சக்ஸஸ்ஃபுல். மெக்டர்னலும் ஒரு கிழவன் தான் ஆரம்பித்தான். ரே குரோவேக்குங்கிறவன் 80 வயசில் தான் சக்ஸஸ் பார்த்தான். அதே மாதிரி தான் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கனும், அடையார் கிராண்ட் ஸ்வீட்ஸ் இருக்கிற நட்ராஜனும் அதே மாதிரி தான். கிராண்ட் ஸ்வீட் நட்ராஜனை பற்றி இதே சேனலில் பேசியிருக்கிறேன், நீங்கள் பார்க்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.